வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துடைய ராசி பலனை பார்ப்போம். கடந்த 4 மாத காலமாக நான் ராசி பலன் யூடியூபில் பதிவு செய்யவில்லை. காரணம், எனக்கு தற்போது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது. குரு தசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் புத்தியில் வந்த சுக்கிரன் அந்தரமும் சூரியன் அந்தரமும் என்னை யூடியூப்பில் வீடியோ அப்லோடு செய்வதற்கு உதவி செய்யவில்லை. பல்வேறு காரணங்களால் அது தடை செய்யப்பட்டது. தற்போது எனக்கு சந்திரன் அந்தரம் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மீண்டும் நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோடு செய்து கொண்டிருக்கிறேன். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் குறிப்பிட்ட ஒரு ராசியில் செல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கோச்சார ரீதியான பொது பலன்கள். இன்றைய தினம் சந்திரன், அதாவது இன்று 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று மாலை 6:47 வரை மிதுனம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு கடக ராசிக்கு மாற்றமடைந்து பலன்கள் கொடுக்கிறார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது குரு நமக்கு என்னென்ன இன்றைய தினம் செய்ய இருக்கிறாரோ அதன் பலன்களை சந்திரனும் குருவும் இணைந்து நமக்கு தர இருக்கிறார்கள். பொதுவாக எனது ஜாதகத்தில் பார்க்கும்போது குரு 6-9 தொடர்பு கொண்டு இயக்குவார். 6-9 என்பது 6ஆம் வீடு என்பது வேலை தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்பாகவும், 9வது வீடு என்பது வெளிநாடு ஆராய்ச்சி துறையை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் குரு 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதை பார்ப்போம். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 2வது நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை திதியாக இருக்கிறது. தேய்பிறை திதி துதியை திதி காலை 10:57 வரை நடைமுறையில் இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்று இரவு 12:45 வரை நடைமுறையில் இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இப்போது மேச ராசி அன்பர்களுக்கு எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குருவும் 3ஆம் இடத்தில் சந்திரனும் செல்கிறார்கள். அதாவது 2, 3 இந்த வீடுகள் தொடர்புடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு நடக்க இருக்கிறது. அதில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். 2வது வீடு என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வீடு, பொன் பொருள் பணம் இவைகளை கொடுக்கக்கூடிய வீடு. 3வது வீடு தொடர்பு என்பது குறுகிய பயணத்தை கொடுக்கக்கூடியது. நடை பயணத்தையும் செய்யலாம். அதாவது குறிப்பாக நமக்கு வர வேண்டிய பணத்தை அருகில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட வேண்டியவரிடம் நடந்து சென்று வாங்கக்கூடிய அமைப்பாகவும், குறுகிய பயணம் என்பது பக்கத்து ஊருக்கு தொழில்முறையாக சென்று நமக்கு வருமானங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் மேச ராசி அன்பர்களுக்கு குறுகிய தூர தொழில்முறை பயணமாக, வேலை முறை பயணமாக பணவரவு வர இருக்கிறது என்பதை இன்றைய தினம் சந்திரன் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள்? ரிஷபராசியில் குரு செல்கிறார். 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். 1, 2 என்ற 2 வீடு தொடர்புடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. 1 என்பது உங்களது தனித்திறமை, உங்களது சுய முயற்சியின் காரணமாக பணவரவை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் என சந்திரனும் குருவும் உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். உங்கள் வீட்டிலேயே குரு பயணம் செய்வது என்பது ஆரோக்கியத்துக்கு, ஆயுளுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பணவரவு, பேச்சு திறமையினால் பணவரவு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அடுத்து மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது? உங்கள் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் குருவும், உங்கள் வீட்டில்
சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது 12-1 2 வீடுகளை கலந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் வீடு என்பது இரகசியமான செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக, அதில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்பதை சந்திரன் உணர்த்துகிறார். லக்னத்திலேயே சந்திரன் செல்வது என்பது ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இரகசியமான முறையில் துப்பறிதல் வேலை செய்ய இருக்கிறார்கள் என்பதை சந்திரனும் குருவும் இன்றைய தினம் உணர்த்துகிறார்கள். அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையில் பலன்கள் கிடைக்க இருக்கிறது? உங்கள் வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் குருவும் 12ஆம் இடத்தில் சந்திரனும் செல்கிறார்கள். 11 மற்றும் 12ஆம் இடத்து செயல்பாடுகள் இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் என்பது செலவுகளை கொடுக்கக்கூடியது. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் வர இருக்கிறது, அல்லது மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய 11ஆவது வீடு வகையில் உங்களுக்கு செலவு வர இருக்கிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி 12ஆவது வீடு என்பது வைத்திய செலவை கொடுக்கக்கூடியது. 11ஆவது வீடு, அதாவது 11ஆவது வீடு என சொல்லக்கூடிய வைட்டமின் குறைபாடு காரணமாக, ஊட்டச்சத்து இல்லாத காரணமாக இன்றைய தினம் நீங்கள் வைத்திய செலவு செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் கிரகங்கள் சென்று கொண்டிருக்கிறது. 10ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் குருவும் 11ஆம் இடம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும் சென்று உங்களுக்கு தொழில் முறையில் நற்பலன்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, 10ஆம் இடம் என்பது தொழிலை கொடுக்கக்கூடியது. 11ஆவது வீடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் தொழில் வகையில் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 11ஆவது வீடு என சொல்லக்கூடிய நண்பர்கள் வழியில் உங்களுக்கு 10ஆவது வீடு என சொல்லக்கூடிய தொழிலில் நன்மைகள் நண்பர் மூலமாக வர இருக்கிற நாள் இந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது? 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குருவும் 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும் சென்று 9 மற்றும் 10ஆவது வீட்டின் செயல்பாடுகள் உங்களுக்கு தர இருக்கிறார்கள். 9ஆவது வீடு என்பது உயர் கல்வியை கொடுக்கக்கூடியது, வெளிநாடு சுற்றுலாக்களை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடம் என்பது 9ஆம் வீட்டு செயல்களை ஊக்குவிக்கக்கூடியது. அதாவது இன்றைய தினம் நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல அமைப்பை குருவும் சந்திரனும் ஏற்படுத்தி தருகிறார்கள். அதே மாதிரி வெளிநாட்டு வகையில் தொழில் ரீதியான நற்பலன்களும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்து துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது என பார்ப்போம். 8ஆம் இடத்தில் குரு சென்று கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது ரிஷப ராசியும் மிதுன ராசியும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய ராசிகள். 8ஆம் இடம் என்பது துன்பங்கள் துயரங்கள் கொடுக்கக்கூடிய வீடாகவும், 9ஆம் இடம் என்பது 2வது திருமணம், தகாத உறவுகள், வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது இதனுடைய சூட்சமமான விளக்கம் என்னவென்றால், தகாத உறவுகள் காரணமாக பிரச்சனைகள் வர இருக்கிறது. வெளிநாடு தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தடைகள் வர இருக்கிறது. உயர்கல்வி தொடர்பாக படிப்பில் கவனச்சிதறல்கள் வர இருக்கிறது என்பதை இன்றைய தினம் குருவும் சந்திரனும் உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிற்கு 7ஆம் இடத்தில் குருவும் 8ஆம் இடத்திலும் சந்திரன் சென்று உங்களை இன்றைய தினம் இயக்குகிறார்கள். அதாவது ரிஷப ராசியும் மிதுன ராசியும் உங்களை இயக்கக்கூடிய ராசிகள் இன்றைய தினம். 7ஆம் இடம் என்பது மனைவியை கொடுக்கக்கூடியது. மனைவியின் அதிகாரங்கள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் துன்பங்கள் துயரங்கள் வரலாம் என 8ஆம் இடமும் இணைந்து உங்களுக்கு சொல்கிறது. 7வது வீடு அப்படிங்கிறது மனைவி மட்டுமல்லங்க, தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களையும் கொடுக்கும்.
அந்த வகையில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வாடிக்கையாளர்கள் வருகை காரணமாக துன்பங்கள், துயரங்கள், அதாவது குருவுடைய பிரச்சனைகளுக்கு, அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் வாடிக்கையாளர் வழியாக பிரச்சனைகளை கொடுக்க இருக்கிறார் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன் எந்த வகையில் இருக்கும் என பார்ப்போம். உங்கள் வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் குருவும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும் பயணம் செய்து இன்றைய தினம் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். 6 மற்றும் 7 இந்த 2 வீட்டினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்க இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் என்பது உடல் உபாதைகளை, நோய் நொடிகளை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் 6ஆம் வீடு என்ற செயலை 7ஆம் இடம் என்பது அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு. குருவுடைய செயல்பாடுகளை சந்திரன் அதிகப்படுத்துகிறார் என்பதே அர்த்தம். அதனால் இன்றைய தினம் வேலை தொழில் வழியாக உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உடல் ஆரோக்கிய குறைபாடு, அதிக உழைப்பின் காரணமாக உடல் அசதிகளும் வலிகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது என பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு 5ஆம் இடத்தில் குரு செல்கிறார், 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். அதனால் 5வது மற்றும் 6வது வீட்டின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல், இது போன்ற ஈடுபாடுகளுக்கு உங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6வது வீடு என்பது 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய திருமணத்துக்கு தடையை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு தடை தடங்கல்களை குருவும் சந்திரனும் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதே சமயம் காதல் என்பது அதிகப்படுத்தப்படுகிறது. 2 மடங்காக உங்களுக்கு அன்பு, பாசம், நேசம் நிறைவாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கும் என பார்ப்போம். அன்பர்களே, 4ஆம் இடத்தில் குரு சென்று கொண்டிருக்கிறார், 5ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். குருவும் சந்திரனும் இணைந்து 4 மற்றும் 5 இந்த 2 வீட்டின் செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. வீடு, நிலம், இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபாட்டை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயம் 4ஆம் இடம் என்பது உறவுக்காரர்களையும் குறிக்கக்கூடியது. அதனால் உறவுகள் வழியில் அன்பு, பாசம் உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வழியாக லாபங்கள் கிடைக்க இருக்கிறது. வீடு மனை யோகங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாகவும் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அடுத்து மீன ராசி அன்பர்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்கிறது என பார்ப்போம். அன்பான மீன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 3 மற்றும் 4ஆம் வீட்டின் வேலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஈடுபாடை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது மனது சம்பந்த செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் என்பது கல்வியை கொடுக்கக்கூடியது. அதாவது கல்வியில் உங்களுக்கு ஈடுபாடு அதிக அளவு இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் என்பது குறுகிய பயணத்தை குறிக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பயணம் செய்ய போகிறீர்கள் இன்றைய தினம் என்பதை குருவும் சந்திரனும் உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அன்பான வாசக நேயர்களே, பொதுவாக ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இதை நாம் முழுமையாக நமது வாழ்க்கையோடு ஈடுபடுத்தி பார்க்கக்கூடாது. நம்முடைய பிறந்த நேர ஜாதகத்தில் இன்றைய தினம் சந்திரனும் குருவும் எந்த வகையில் நமக்கு செயல்பாடுகள் செய்ய இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக 100%
நமது பிறந்த நேர ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.